அந்த குழந்தை யார் என்று கேட்டால் யமதர்மனுடைய அவதாரமாக இருக்க போகிறான். யமதர்மனுடைய அவதாரமான ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அவனுக்கு விதுரன் என்று பெயர் வரும். 3 பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள். வியாசராலே அந்த வம்ச விருத்தி ஆகிறது. ஒன்று திருதராட்டிரன், அடுத்தது பாண்டு, அடுத்தது விதுரன். விதுரன் பெரிய ஞானி, பெரிய ஞானி. பாரதியார் பாஞ்சாலி சபதம் படிக்கிற பொழுது அதை நான் படித்துவிட்டு அந்த விதுரன் பகுதி வருகிற பொழுதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். அதர்மம் நிகழ்கிற பொழுது அந்த அந்த வம்சத்திலே தாங்காமல் துடித்தவன் விதுரன் தான். பாஞ்சாலியை கொண்டு வந்து துயிலூறுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அதுக்கான நியாயம் சொல்லி என்னமோ பீஷ்மர் எல்லாரும் உடன்பட்டு விடுகிறார்கள். விதுரனாலே அதை ஏற்க முடியவில்லை. பிச்சேறியவன் போலே அந்த பேயனும் துயிலினை உரியலுற்றான். அச்சோ தேவர்களே என்று அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். துயிலை பிடிச்சு இழுக்க தொடங்கினோனே அது தாங்க முடியலையாம் விதுரைக்கு. அப்படி தலையில கைய வச்சான் விதுரன். அச்சோ தேவர்களே என அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். அவ்வளவு உத்தமமானவன் அப்படி ஒரு பிள்ளை. ஏனென்றால் அது தர்மதேவதையினுடைய அவதாரம். அதை பின்னுக்கு பாரதத்திலே சொல்வார்கள். ஏன் அவன் தர்மதேவதையினுடைய அவதாரம் வந்தான் என்றால் அதுக்கு ஒரு கதை இருக்கிறது. பாரதத்துக்குள்ளே கதைக்குள்ளே கதை. மாண்டவியர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அதை மட்டும் சொல்லுகிறேன், அது தெரிந்திருக்க வேண்டிய கதை. மாண்டவியர் என்று ஒரு முனிவர் இருந்தார். பெரிய ரிஷி. ஆசிரமத்திலே மாணவர்களோடு சேர்ந்து அவர் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் அவர் இருந்த நாட்டினுடைய அரசனுடைய அரண்மனையிலே ஒரு திருடன் போய் திருடி விட்டான். களவெடுக்கிறவன் அரண்மனையிலையும் திருடுவான். அரண்மனையிலே போய் திருடி விட்டான். திருடி கொண்டு பொருளை கொண்டு ஓடி வந்தான். வீரர்கள் கண்டுவிட்டார்கள். அவனை துரத்தி கொண்டே வந்தார்கள். தப்புவதற்கு வழியில்லாமல் ஓடி வந்த இந்த திருடன் இந்த மாண்டவியருடைய ஆசிரமத்துக்குள்ளே புகுந்தான். இது ரொம்ப நுட்பமான, நான் தானே சொன்னேனே மகாபாரதத்துக்குள்ளே எல்லாம் உண்டு. இதில் ஒரு பெரிய படிப்பினை உள்ள கதை என்றபடியால் தான் இந்த கதையை சொல்லுகிறேன். கட்டாயம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கதை. ஓடி வந்தான் திருடன். இந்த ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து விட்டான். முனிவர் அப்படியே தியானத்தில் இருக்கிறார். சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்றான். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் அவ்வளவு கடுமையான தியானத்திலே இருக்கிறார். தப்புவதற்கு வழியிலே அம்பிட்டால் தன்னுடைய கழுத்தை வெட்டி விடுவார்கள். என்ன வழி செய்வதென்று பார்த்த இந்த திருடன் என்ன செய்தான், பெரிய நகை முடிச்சு அரண்மனையிலே எடுத்த நகைகள் அப்படியே கொண்டு வந்து அந்த முனிவருக்கு பின்னாலே வச்சுட்டு அவன் பின்கதவு வாயிலாக ஓடிவிட்டான். ஓடி வந்தார்கள் இந்த படை வீரர்கள். நேராக வந்தார்கள் அரண்மனையிலே. அந்த ஆசிரமத்திலே யாரும் இல்லை. இவர்தான் தியானத்திலே இருக்கிறார். முனிவரே, இந்த பக்கம் யாராவது வந்தார்களா என்று கேட்டார்கள். அவர் தியானத்திலே இருக்கிறவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படியே மௌனமாக தியானத்திலே இருக்கிறார். முனிவரே, உங்களைத்தான் கேட்கிறோம், யாரும் இந்த பக்கம் வந்தார்களா? திருடர்களை கண்டீர்களா? அவர் அசையவில்லை, அப்படியே இருக்கிறார். உடனே இந்த படைத்தலைவன் சொன்னான் மற்றைய படை வீரர்களுக்கு, இவனையே பார்த்தா கள்ளன் மாதிரி தான் இருக்கிறது. பிடிக்கிறவனுக்கு நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சா பிடிக்கிறான். இவனை பார்த்தாலே கள்ளன் மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இவனை சுற்றி இந்த ஆசிரமத்தை தேடுங்கள் என்றான். உடனே அவர்கள் எல்லாம் தேடினார்கள். முனிவருக்கு பின்னாலே இந்த நகை மூட்டை கிடந்தது. முனிவருக்கு பின்னாலே நகை மூட்டை கிடந்தது. இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கள்ளனை பிடிச்சுட்டார்களாம். இவனுக்கு கேஸ் முடிஞ்சா போதும், அவ்வளவுதான் இவன் பிரச்சனை. நான் நீதிபதியை வச்சு சொல்லப்படாது. பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே ஓடி வந்தான். இவன் அரசன் சொன்னா ஒரு பாராட்டு கிடைக்கும். திருடனை பிடிச்சுட்டேன் அரசே, நம்ம அரண்மனையிலேயே வந்து துணிஞ்சு களவெடுத்தானே, அவனை பிடிச்சுட்டேன். அரசனுக்கு கடும் கோபம். அங்க இங்க களவெடுத்தா பரவாயில்லை, இங்க வந்தே களவெடுக்கிறானே, போலீஸ் ஸ்டேஷன்லேயே களவெடுத்த மாதிரி. பிடித்து விட்டீர்களா? நிச்சயமாக தெரியுமா அவன் திருடன் என்று? நிச்சயமாக தெரிகிறது. அவனுக்கு பக்கத்திலே இருந்தே அவ்வளவு நகையும் கைப்பற்றி விட்டோம் என்றார்கள் இவர்கள். அப்படியானால் வேறு விசாரணையே வேண்டாம், அவனை கழுவேத்துங்கள் என்றான். கழுவேத்துறது என்று அந்த காலத்திலே தமிழர்கள் ஒரு தண்டனை வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால், இரும்பிலே ஒரு கூரான ஆணி போல செய்வார்கள். இரும்பிலே ரொம்ப நீளமாக ஒரு இரும்பு ஆணி செய்வார்கள். பெரிய பெரிய அளவிலே செய்து குற்றம் செய்தவனை தூக்கி அந்த கூறிலே வைத்து அழுத்தி விடுவார். அந்த ஆணி அப்படியே அவன் உச்சி வழியாக வெளியிலே வரும். உயிர் உடனே போனால் சரி, அல்லது மெல்ல மெல்ல போகும். இது ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை. இப்படி பல தண்டனைகள் நம் அரசர்கள் நுட்பமாக சிந்திச்சு வச்சிருந்தார்கள். அதெல்லாம் சொல்லப்படாது. கழுவேத்துங்கள் என்று சொன்ன உடனே இந்த போர் வீரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போனார்கள். முனிவரை வாருங்கள், உங்களை கழுவேத்த வேண்டும் என்றால் அவர் அப்பவும் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு உயிர் உடம்புல இல்லை, அங்கே மேலே போய்விட்டது.
அவரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தியானத்தில் இருக்கிறவரை அப்படியே தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த கழு ஆணியிலே மேலே கொண்டு போய் அவரை வைத்து அழுத்தி விட்டார்கள். உச்சி வழியாக ஆணி வந்து விட்டது. தியானத்திலே இருந்தபடியால் அவருடைய உயிர் போகவில்லை, அப்படியே இருக்கிறார். ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று, 1 வாரம் ஆயிற்று, அவருடைய உயிர் போகவில்லை. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவின உடனே 1 வாரமாக கழுவிலே ஒரு சாமியார் உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு இதுதானே வேலை. இந்த செய்தி அரசனுக்கு போயிட்டு அவன் பதறினான். என்னது, 1 வாரமாகி ஒருவருடைய உயிர் போகவில்லையா? தியான ரூபத்திலே இருக்கிறாரா? ஐயோ, நான் தவறளித்து விட்டேனே என்று அவன் நீதியுள்ள அரசன் ஓடி வந்தான். மாண்டவியர் அப்படியே இருக்கிறார். காலிலே விழுந்து இந்த அரசன் கதறினான், சுவாமி, நான் தவறிழைத்து விட்டேன். இந்த வீரர்களுடைய சொல் கேட்டு நான் தவறிழைத்து விட்டேன். நீங்கள் தான் திருடன் என்று வந்து சொன்னார்கள். உறுதியாக நான் விசாரித்திருக்க வேண்டும், விசாரிக்கவில்லை. கையும் மையுமாக பிடித்து விட்டபடியால் இனி விசாரணை தேவையில்லை என்று நினைத்து கழுவேற்றுங்கள் என்றேன். அந்த பாவிகளுடைய சொல் கேட்டது என் தவறுதான். கழுவேற்றி விட்டு உங்களை இப்படி வைத்து விட்டார்களே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று அழுதான் அரசன். மாண்டவியர் கண் திறந்தார். மகனே, உன்மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ செய்தது தவறுதான், ஆனால் கோபம் இல்லை. உறுதியாக அவர்கள் சொன்னபடியால் நீ நம்பிவிட்டாய். என்னுடைய கோபம் எல்லாம் வேறொருவரிடம் இருக்கிறது, நீ விலகு என்றார். அரசன் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முனிவர் கண் திறந்து பார்த்தார், கழுவிலே இருக்கிறார். அவருக்கு கோபம் வந்தது. யமதர்மனே இங்கே வா என்றார். யமதர்மனே இங்கே வா என்றார். யமதர்மன் ஓடி வந்து நிற்கிறான். அந்த முனிவருடைய பலத்துக்கு பயந்து யமதர்மன் ஓடி வந்து நிற்கிறான். யமதர்மனே இங்கே வா. உனக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? தர்மன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தர்மத்தை செய்ய வேண்டியவன் நீ. உன் ஒருவனிடம்தான் தர்மம் அசையக்கூடாது. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவனுடைய கடமையை செய்வான், விடமாட்டான். போகண்டா போகத்தான் வேணும், நிற்கிறதுனா நிற்கத்தான் வேணும். அப்படிப்பட்டவன் நீ. அதனால்தான் உனக்கு யமதர்மன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீ என்னை எப்படி இந்த கழுவேற்ற முடியும்? அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பாவம் செய்தவனுக்குத்தான் அந்த தண்டனை கிடைக்கும். நான் இந்த கழுவில் ஏற்றும்படி என்ன, நான் பிறந்த நாள் தொடக்கம் இறைவனை வழிபடுகிறேன், பூஜை செய்கிறேன், நல்லவர்களோடு சேர்ந்திருந்தேன், தவம் செய்தேன், யோகம் செய்தேன். பிறந்த நாள் தொடக்கம் நான் இப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த காலம் தொடக்கம் இப்படித்தான் இருக்கிறேன். யாருக்கும் நான் துன்பம் செய்யவில்லை. என்னை எப்படி கழுவில் ஏற்றும்படியான விதியை எனக்கு எப்படி நீ அமைத்தாய்? யமனே, நீ சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை சபிப்பேன் என்றார் இந்த மாண்டவியர். யமன் சொன்னான், முனிவரே, கோபிக்காதீர்கள். நீங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லையா? எனக்கு தெரிந்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை. நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் நினைவை பின்னோக்கி நகர்த்துங்கள். சின்ன பிள்ளையாக நீங்கள் 3-4 வயதிலே இருக்கிற பொழுது சிறுவர்களோடு அயலிலே சேர்ந்து விளையாடுவீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்றான் யமன். இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது, விளையாடுவேன் என்றார் மாண்டவியர். அப்படி விளையாடுகிற காலத்திலே ஒரு நாள் ஒரு தும்பியை பிடித்து நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அதன் பின்புறத்திலே ஒரு ஊசியை ஏற்றி நூலிலே கட்டி பறக்க விட்டீர்களே, பட்டம் பறக்க விடுவதாக பறக்க விட்டீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். மாண்டவியர் சொன்னார், ஞாபகம் இருக்கிறது. இப்படி அபாயமான விளையாட்டையெல்லாம் சில பேர் சொல்லி கொடுப்பார்கள். தும்பியினுடைய பின்பக்கத்திலே குண்டூசியை ஏற்றி நூல் கட்டி பறக்க விடுறது. அது கொஞ்சம் நேரம் பறந்துட்டு செத்துப்போம். விளையாடினீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த தும்பியை அந்த ஊசி குத்தி அப்படி செய்தபடியால் தான் இன்றைக்கு கழுவேத்துகிற தண்டனை உங்களுக்கு. மாண்டவியர் சொன்னார், நிறுத்து, கைதட்டாதே. நீ நியாயம் சொல்லிவிட்டதாக நினைத்து மகிழ்கிறாயா? யமனே, ஒன்றை உனக்கு சொல்லுகிறேன். ஒரு நீதியை தெரியாமல் என்னை தண்டித்து விட்டாய். ஒரு பிள்ளை 13 வயது வரை செய்கிற நன்மை தீமை அத்தனைக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு அதனுடைய காரியத்தினாலே பாவம் வரும். எவ்வளவு பெரிய தர்மத்தை பாரதம் சொல்லுகிறது தெரியுமா? 13 வயது வரை ஒரு பிள்ளை, இப்ப நாங்க டீனேஜ் என்று சொல்லுகிறோமே, அந்த அதுவாக சிந்தித்து செயல்படுகிற வயது வரும் வரை அந்த பிள்ளையினுடைய செயல்களினாலே வருகிற பாவ புண்ணியங்கள் பெற்றோருக்குத்தான். நான் 5 வயதிலே இந்த விளையாட்டு செய்தேன். எனக்கு அப்பொழுது அறிவில்லை. என் பெற்றோர்கள் என்னை பாதுகாத்து தடுத்திருக்க வேண்டும். அவர்கள் தடுக்கவில்லை. இந்த தண்டனை பெற்றோர்களுக்கு நீ கொடுத்திருக்க வேண்டும், எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி பிழையான ஒரு தண்டனையை நீ எனக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா? ஆகவே நீ பூமியிலே போய் மறுபடி பிறந்து மனித வாழ்வை அனுபவிப்பாய் யமனே என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தினாலே அந்த யமனே வந்து பிறந்தான். அவனுக்குத்தான் விதுரன் என்று பெயர்.
நான் என்ன சொல்ல வருகிறேன்? பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனமாக வளருங்கள். இப்போ எல்லாம் ரொம்ப அந்த தொடர்பு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பு நீங்கிக் கொண்டே போகின்றது. எங்கள் பிள்ளைகளை இப்போ எங்கே சொல் கேட்கிறார்கள். அப்படி கேட்காம விட்டால் உங்கள் தவறு தான். அதை தடுத்து விடுங்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயது வரை பிள்ளையினுடைய நன்மை தீமைகளுக்கு பெற்றோரே பொறுப்பு என்பதை சொல்வதற்காக பாரதத்திலே பதிவான கதை இந்த கதை.